பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். திராட்சை பழத்தோட்ட ஊழியங்கள், கர்த்தரருளின ஊழியங்கள். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். அவரில் இழைத்திருந்து கனி கொடுப்போம், கர்த்தர் வாய்க்க செய்வார். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே, துதி உமக்கே, துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே என்றும். துதி உமக்கே என்றுமே. சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் வந்து இருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்தல்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகின்றேன், ஆசீர்வதிக்கின்றேன். பிரியத்துக்குரியவர்களை, ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய கரம் நம்மை தாங்கி வருகிறது. ஆண்டவர் பெரிய காரியங்களை நமக்கு செய்து வருகிறார். சென்ற சனிக்கிழமை ஆசிரியத்தில் நடைபெற்ற நம்முடைய விடுதலை நாள் கூட்டத்தை கர்த்தர் அதிகமாக ஆசீர்வதித்தார். கணக்கற்ற ஜனங்கள் வந்து பங்கேற்றார்கள். அப்பப்பா என்ன கூட்டம்! எல்லோரும் அங்கே பொறுமையாக காத்து நின்று ஜெபித்து விட்டு சென்றார்கள். அவர்கள் ஜெபிக்க வந்தபொழுது தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டது. அநேகர் குணமாக்கப்பட்டார்கள், விடுவிக்கப்பட்டார்கள். சாசு பிடித்தவர் அங்குமாய் உருண்டு புரண்டு விடுதலை அடைந்தார்கள். கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். கூட்டம் முடிந்ததும் அனைவருக்கும் மிக சிறப்பான விருந்து பரிமாறப்பட்டது. எல்லோரும் திருப்தியாக வீட்டிற்கு சென்றார்கள். ஜெபித்த, உழைத்த, கொடுத்த, தாங்கிய அத்தனை கரங்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, இந்த வாரம் சனிக்கிழமை 4வது சனிக்கிழமையாக இருக்கிறபடியினாலே சென்னையில் வைத்து நம்முடைய விடுதலை நாள் கூட்டங்கள் நடைபெறும் என்பதை உங்களுக்கு மகிழ்ச்சியோடு கூட தெரியப்படுத்துகின்றோம். சென்னையில் விடுதலையை நாடி தேடித்திருக்கிற ஜனங்கள் எக்கச்சக்கமாக இருக்கிறாங்க. நீங்கள் கண்டிப்பாக வருகிற சனிக்கிழமை வர வேண்டும். காலை 10 மணிக்கு பல்லாவரம் பம்மல் சியோன் காம்ப்ளெக்ஸில் வைத்து நடைபெறும் கூட்டத்தின் இதில் அடியார் உங்களுக்காக தனித்தனியாக ஜெபிப்பேன். உங்கள் அனைவருக்கும் சகோதரர் மங்களராஜ் அவர்கள் மிக சிறப்பான விருந்தை அளிப்பார்கள். மாலை 6 மணிக்கு BKN பாலர் கல்வி நிலையம் பேப்பேரி புரஷவாக்கத்தில் இருக்கிறது. வட சென்னை ஜனங்களுக்காக நாம் அங்கே போய் கூட்டங்களை நடத்துகிறோம். இந்த பகுதியில் ஏராளமான தேவனுடைய பிள்ளைகள் நம்முடைய நிகழ்ச்சிகளை நாள்தோறும் பார்த்து வர்றீங்க. வாங்க, வந்து நேரடியாக பங்கு பெற்று இலவசமாக இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை நீங்கள் பெற்றுச் செல்ல வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட அழைக்கின்றோம். பிரியத்துக்குரியவர்களே, இப்படி வருகிற சனிக்கிழமை காலை நேரத்தில் தென் சென்னையில் இருக்கிற சியோன் காம்ப்ளெக்ஸிலும், மாலை நேரத்தில் பாலர் கல்வி நிலையத்திலும் வட சென்னையில் வைத்து நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, நமது அடைக்கலான் குருவி முதியோர் இல்லத்திற்காக ஜெபியுங்கள். நாள்தோறும் இந்த செய்தி அநேகருக்கு பரவி வருவதை பார்த்து நான் ஆண்டவரை அதிகமாய் துதிக்கின்றேன். கடைசி காலங்களில் யாரெல்லாம் ஆவிக்குரிய ஒரு அட்மாஸ்பியரில் இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்களோ அவர்களுக்கு இது சரியான ஒரு இடம், நல்ல ஒரு இடம், சாலமான இடம். நல்ல வாக்கிங்லாம் போகலாம். ஜிலுஜிலுவென்று இந்த நாட்களில் காற்று வீசுகின்றது. குற்றாலம் கொஞ்சம் தொலைவில் தான் இருக்குது. தினந்தோறும் அவர்களுக்கு நல்ல ஜெபங்கள் ஏறெடுக்கப்பட்டு வருகின்றன. நல்ல வரம்பெற்ற ஊழியக்காரர்கள், கனமிக்கு குருவானவர்களாம் வந்து அவருடைய ஜெபத்தில் நடத்துகிறாங்க. அவர்களுக்கு 3 வேளையும் விதவிதமான சூடான உணவு பரிமாறப்படுகிறது. எனவே நீங்கள் இந்த நாட்களில் உங்கள் பெற்றோர்களை கவனிக்க முடியாத ஒரு நிலைமையில் இருப்பீர்கள் என்றால் தாராளமாக நீங்கள் அவர்களை நம்மிடத்தில் அழைத்து கொண்டு வரலாம் என்பதை மகிழ்ச்சியோடு கூட தெரிவித்துக் கொள்ள ஆசைப்படுகிறோம். டாய்லெட்டுக்கான தேவைகளை கர்த்தர் கொஞ்சம் கொஞ்சமாய் சந்தித்து வருகிறார். இன்னும் 1.5 லட்சம் ரூபாய் மாத்திரம் நமக்கு தேவையாக இருக்கிறது. அதற்காக ஜெபியுங்கள். கூட்டம் நடத்துகின்ற அன்றைக்கு மக்களுக்காக நாம் சுவையான உணவை நாம் வழங்கி வருவது நீங்கள் அறிவீர்கள். ஆயிரக்கணக்கான மக்களுக்காக உணவு திறந்த வீதியிலே தயாரிக்கப்பட்டது.
சமையல்காரர்கள்லாம் வந்து எங்களுக்கு வெயில் அடிக்குது ஐயா என்று சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். எனவே அவர்களுக்கு ஒரு நல்ல டென்ட்டை நாம் இப்பொழுது போட்டிருக்கிறோம். அதற்காக ராஜன் பில்டர்ஸ் வசம் நாம் 60,000 ரூபாய் கொடுக்க வேண்டியிருக்கிறது. நம்பிக்கையின் பாத்திரத்திலே நமக்கு முதலாவது பணம் கொடுக்காமலே அதை போட்டு விட்டார்கள். நாம் அவர்களுக்கு நிச்சயமாய் பணம் கொடுக்க வேண்டும். ஏவப்பட்ட குடும்பத்தார் அதை கொடுத்து இந்த 60,000 ரூபாயை தாங்கும்படியாக அன்போடு கூட கேட்டுக்கொள்கிறோம். பிரித்தவர்களை நாள்தோறும் ஜெபியுங்கள். உங்களுக்காக நாங்களும் ஜெபிக்கிறோம். உங்கள் குடும்பத்தில் பிறந்த நாட்கள், திருமண நாட்கள், மற்ற நினைவு நாட்கள் வருகிற பொழுது அங்கே இருக்கிற முதியவர்களை நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 1வது வசனம் முதல். அப்போஸ்தலர் 10:1. இத்தாலியா பட்டாளம் எனப்பட்ட பட்டாளத்தில் 100க்கு அதிபதியாகிய கொர்நேலி என்னும் பெயர் கொண்ட ஒரு மனுஷன் செசரியா பட்டணத்தில் இருந்தான். அவன் தேவபக்தியுள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனுமாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். ஆண்டவருடைய பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு அங்கே அநேகர் ஆண்டவரை தேட ஆரம்பித்தார்கள். அவரை தெய்வமாக கொண்டார்கள். ஆண்டவரே ஆண்டவரே என்று ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். இத்தாலியா பட்டணம் எங்கே இருக்கிறது? எருசலேம் எங்கே இருக்கிறது? எவ்வளோ தூரம் என்று உங்களுக்கு தெரியும். அப்படிப்பட்ட இத்தாலியா அந்த இடத்தில் கூட அங்கே செசரியானப்பட்ட இடத்துல இங்கே காண்கிற 100க்கு அதிபதி கொர்நேலியு எனப்பட்ட ஒரு மனிதன் ஆண்டவரை பயபக்தியோடு தேடினான் என்று இந்த இடத்துல காண்கிறோம். பிரியத்துக்குரியவர்களே, எந்த இடத்துல நாம் இருக்கிறோம் என்பது முக்கியமானது அல்லவே அல்ல. செசரியாவில் இருக்கிறோமா இல்லாவிட்டால் எருசலேமில் நாம் இருக்கிறோமா என்பது முக்கியம் அல்ல. சென்னையில் இருக்கிறோமா இல்லைனா தூத்துக்குடியில் இருக்கிறோமா இல்லைன்னா நாகர்கோவில் இருக்கிறோமாங்கிறது முக்கியம் அல்ல. நாம் எங்கிருந்தாலும் ஆண்டவரை தேடுகின்றவர்களாக இருக்க வேண்டும். ஆண்டவருக்கு பிரியமானவர்களாய் வாழ வேண்டும். அதுதான் முக்கியமான ஒரு காரியம். நிறைய பேர்களை இந்த நாட்களிலே நான் சந்திக்கிற பொழுது அவர்கள் வருத்தப்படுகிற காரியம், எங்கள் அப்பா எங்கள் மாத்திரம் இடமா வாங்கி போட்டு நல்லா இருந்திருக்குமே, இந்த ஊரில் போய் வீடு கட்டிட்டாங்களே, சென்னையில் வீடு கட்டியிருந்தால் எவ்வளோ நல்லா இருக்குமே, ஐயோ அங்கே போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே, இங்கே போயிருந்தால் நல்லா இருந்திருக்குமே. நிறைய பேர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் தங்களுக்கு கிடைக்காமல் போனவைகளை குறித்து மனம் பேதலித்து அவர்கள் எப்பொழுதும் புலம்பிக் கொண்டிருக்கிறவர்களாகவே இருக்கிறாங்க. ஐயோ நான் இங்கே வந்துட்டேன், இந்த வேலைக்கு வந்துட்டேனே, ஐயோ இவ்வளோ போய் நான் கல்யாணம் பண்ணிட்டேனே. நிறைய பேர்கள் தங்கள் வாழ்க்கையிலே தங்களுக்கு ஏமாற்றங்கள் வந்திருப்பதை கண்டு அவர்கள் ஆசைகள் வித்தியாசமாக இருப்பதை பார்த்து அது நடக்காமல் போனதுனால அவங்க ரொம்ப வருத்தப்படுறாங்க. அடுத்தாப்புல அங்கே இருக்கிறவங்க நல்லா இருக்கிறத பார்த்துட்டு என் வாழ்க்கை மாத்திரம் இப்படி போச்சுன்னு சொல்லி புலம்புறாங்க. இது ஆண்டவருக்கு பிரியமானது அல்லவே அல்ல. பிரியத்துக்குரியவர்களை எங்கே இருந்தால் என்ன, வாழ்க்கையில் என்ன படிப்பை நாம் படித்திருந்தால் என்ன, என்ன வேலைகளை கர்த்தர் நம்மை வைத்திருந்தால் என்ன, இந்த இடத்துல கர்த்தர் நமக்கு ஊழியத்தை கொடுத்திருந்தால் என்னன்னா கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாய் காணப்பட வேண்டும். அது மாத்திரமல்ல, நாம் ஆண்டவருக்கு என்று சொல்லி நாம் பிரியமாய் வாழ ஆரம்பிக்கிறோம். அந்த இடத்துல நமக்கு ஆண்டவர் ஊழியங்களை தருகிறார். அந்த இடத்துல கர்த்தர் நமக்கு இதுபோல் ஊழியத்தில் வாஞ்சியாக இருப்பவர் நண்பர்களாய் தருகிறார். அந்த இடத்துல கர்த்தருடைய ராஜ்யத்தை கேட்டுகிற பணியை கூட நமக்கு தருகின்றார். நான் சென்னைக்கு படிக்க போன பொழுது அது ஒரு ஆவிக்குரிய கல்லூரி அல்ல. அங்கே ஆண்டவரை அறியாத அநேகர் தங்கியிருந்தார்கள். அந்த காலேஜில் ஒரு ஆவிக்குரிய ஃபெல்லோஷிப் இருப்பது போல் எனக்கு தெரியவே இல்லை. அப்போ நான் வருத்தப்பட்டேன், இப்படி ஒரு காலேஜியாக இருக்க, நம்ம ஒரு கிறிஸ்தவ கல்லூரியாக இருப்போம்னால் எவ்வளோ நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி நினச்சேன். ஆனால் பாருங்கள், சில நாட்கள் செல்ல என் ரூமில் நான் ப்ரேயர் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என் சத்தத்தை கேட்டு அந்த பக்கமாக போன ஒரு வாலிபர், நானும் ஒரு ஆவிக்குரிய சர்ச்சைக்கு நான் போன ஆசைப்பட்டேன், நீங்கள் ஜெபிக்கிறத பார்த்து உங்களுக்கு ஜெபிக்க வந்திருக்கிறேன் என்று சொன்னார். பின்பு அவர் மூலமாக அநேகரை ஆண்டவர் அங்கே அழைத்து கொண்டு வர ஆரம்பித்தார். பிறகு அந்த காலேஜில் ஒரு பெரிய எழுப்புதல் ஏற்பட்டு என்னுடைய சின்ன ரூமில் எக்கச்சக்கமான வாலிபர்கள் வந்து ஜெபிக்கிறதுக்கு வந்து நிற்பாங்க. அநேகர் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டார்கள். ஒரு பெரிய எழுப்புதல் அங்கே ஏற்பட்டது. பிரியத்துக்குரியவர்களே, ஆண்டவர் அறியாத மாணவர்களாக இருந்தாலும், ஆண்டவருக்கு அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு காலேஜாக இருந்தால் கூட அங்கும் கூட ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு சந்தோஷத்தை எனக்கு ஏற்படுத்தினார். உங்களை நேசிக்காத மக்கள் இருக்காங்களா, உங்களுடைய பிஸ்னஸுக்கு சப்போர்ட் பண்ணாதவங்க இருக்காங்களா, கண்டுகொள்ளாதவங்க இருக்காங்களா, எதிர்ப்புகள் உங்களுக்கு இருக்குதா, பக்கத்து வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்குதா, அவங்கள ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்களா, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஆண்டவர் தான் உங்களை அங்கே கொண்டு வந்தார் என்பதை அறிந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள், ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க, சந்தோஷமாக வாழ பழகுங்கள். எந்த இடத்தில் இருந்தால் என்ன,
ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிப்பதற்கு போதுமானவராக இருக்கின்றார். லோத்து ஆபிரகாமை விட்டு பிரிந்து போக வேண்டிய ஒரு கட்டாயம் வந்த பொழுது அவர் அங்கே தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து கண்களுக்கு மிகவும் குளிர்ச்சியாக இருந்த ஏதேன் தோட்டத்தைப் போல மிக செழிப்பாக இருந்த அந்த சோதோமையும் குமாராமையும் பார்த்து அதுதான் எனக்கு வேண்டும் என்று பொருளாசை கொண்டு அவர் அங்கே தன் கண்களுக்கு பிரியமாயிருந்த அந்த சோதோம் குமாராவுக்குள்ளே போய் அவர் செட்டில் ஆனார். சிம்சோன் தன் கண்கு பிரியமாக எனக்கு இருக்கிறான்னு சொல்லி பெண்ணின் பின்னாலே போனது போல இவரும் அந்த சோதோம் குமாராவுடைய செழிப்பை பார்த்து அங்கிருக்கிற ஜனங்கள் மிகப்பெரிய கட்டடங்களை கட்டியிருப்பதை பார்த்து அங்கே பச்சை பசேல் என்று எல்லாம் இருப்பதை பார்த்து பணத்தை ஆசை கொண்டு அவர் அந்த இடத்தை எனக்கு வேண்டும் என்று சொல்லி தெரிவு செய்து போனார். அங்கே ஆபிரகாம் ஐயாவோ சரி உனக்கு அது வேணா எடுத்துக்கப்பா, நான் எங்கேனாலும் போகிறேன்னு சொல்லிட்டு சாதாரணமான இடத்திற்கு பச்சை பசேல் என்று இல்லாத இடத்திற்கு அதிகமாய் தண்ணீர் இல்லாத இடத்துக்கு போக சம்மதித்தார். விளைவு என்னாச்சு உங்களுக்கு தெரியும். சோதோங்குமார செழிப்பான இடம் சொல்லி எங்கள் லோத்து போனார். அந்த இடமே அழிக்கப்பட்டது, சுட்டரிக்கப்பட்டது, புல் பூண்டு இல்லாமல் போச்சு. லோத்துடைய மனைவி அங்கே அவர்கள் உப்பு தூணாக மாறி போனார்கள். பிள்ளைகளோடு அவர் மலைகளில் போய் தங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டது. அங்கே அவர் செய்த காரியங்கள்லாம் சரித்திரத்திலே ஒரு கருப்பு நிகழ்வாக இருக்கிறது. ஒரு பெரிய ஒரு அவமானம் அவருக்கு ஏற்பட்டது, சரித்திரத்தில் ஏற்பட்டது. அதை அழிக்க யாராலும் முடியாது. இதுக்குரியவர்களே, ஆனால் ஆண்டவர் இருந்தால் போதும் என்று என்ன இடம் இருந்தாலும் பரவாயில்லை என்று போன ஆபிரகாம் ஐயாவோ கர்த்தராலே ஆசீர்வதிக்கப்பட்டார். அப்படி சந்ததி ஆசீர்வதிக்கப்பட்டது. அவருக்கு பணத்தில் ஒரு குறையும் வர ஆண்டவர் விடவில்லை. அவர் செல்வமாக வாழ்ந்தார் என்று சொல்லி நாம் காண்கிறோம். உலகப்புறமான ஆசீர்வாதங்களை ஆண்டவர் கொடுத்தார், ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களையும் கொடுத்தார். மிக சந்தோஷமாக அவருடைய காலங்கள் சென்றது. அதனால யார் உங்கள் பக்கத்தில் இருக்காங்க? திறமையானவங்க இருக்கிறாங்களா, திறமை இல்லாதவங்க இருக்காங்களா, இல்லைன்னா அவங்க நீங்கள் இருக்கிற இடம் ரொம்ப செழிப்பான இடமா, இல்லைன்னா சாதாரணமான இடமா, அதெல்லாம் ஒன்றுமே கவலைப்படாதீங்க. எந்த இடமா இருந்தாலும் உங்களை ஆசீர்வதிப்பதற்கு ஆண்டவராலே கூடும். நீங்கள் என்ன படிப்பு படித்திருந்தாலும் அந்த படிப்பை உங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தர தேவனாலே கூடும். எனவே நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. நாம் கவலைப்பட்டு அநேக நேரங்களிலே நம்முடைய காலங்களை வீணடித்து விடுகிறோம். கண்ணை மூடி முடிப்பதற்குள்ளாக காலங்கள் ஓடி விடுகிறது, நமக்கு வயதாகி விடுகிறது. பிரியத்துக்குரியவர்களே, அதுக்கு பிறகு ஐயோ நான் உழைச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே, நான் முயற்சி எடுத்திருந்தா நல்லா இருக்குமே, நான் ஜெபிச்சிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவதை விட இப்பொழுது என்ன ஒரு நிலைமையில் இருந்தாலும் அங்கே சந்தோஷமாக வாழ வழி செய்யுங்கள். ஒரு பெரிய பணக்காரர், மிகப்பெரிய தொழிலதிபராக இருந்தார். அவருக்கு ஏராளமான ஃபேக்ட்ரிஸ் இருந்தது, நிறைய நூற்றுக்கணக்கில் ஆயிரக்கணக்கில் வேலைக்காரர் இருந்தார். அதை பார்த்து பொறாமை கொண்ட சொந்தக்காரர்கள் அவரிடத்தில் ஏதோ கோல்மால் பண்ணி எல்லா சொத்துக்களையும் பறித்து கொண்டார்கள். எல்லாம் அவரை விட்டு போயிற்று. ஏழ்மை நிலைமைக்கு வந்த தெருவுக்கு வந்தார், சொந்த கிராமத்திற்கு அவர் போனார். எவ்வளோ பெரிய பட்டணம், ஒரு ஃபேக்ட்ரி, எவ்வளோ பெரிய சிட்டி, எவ்வளோ ஆயிரக்கணக்கில் வேலைக்காரங்க, கோடிகள் இருந்தது. இப்போ சும்மா ஒரு வில்லேஜ், ஒரு கிராமம், ஒன்றுமே கிடையாது. யாருமே மக்கள் அது நடமாட்டம் கிடையாது. அங்கே போய் வாழ வேண்டிய சூழ்நிலை. மனைவி பிள்ளையோடு போனார். அங்கே போய் மனைவி டெய்லி முட்டை வச்சு சாப்பாடு கொடுத்தா. என்னென்னா நம்ம வீட்டில் 2 கோழி நிற்கலாம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். அவர் பின்பாய் போய் பார்த்தார், 2 கோழிகள் மேய்ந்து கொண்டிருந்தது, ஒரு சேவல் மேய்ந்து கொண்டிருந்தது. அந்த முட்டையை பார்த்தார். அந்த முட்டையை பார்த்தோட ஒரு ஐடியா வந்தது. அதை சேகரிக்க ஆரம்பித்தார், அடை காத்து அந்த கோழி குஞ்சுகளை பெருக்க ஆரம்பித்தார். பிறகு அவங்கெல்லாம் வச்சு வளர்ந்தவுடன் அந்த முட்டைகளை போய் வியாபாரம் செய்ய ஆரம்பித்தார். அப்படியே அவருடைய வியாபாரம் பெருகி 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 மிகப்பெரிய தொழிலதிபராய் மாறி ஏராளமான பணத்தை சம்பாதித்து சொந்தக்காரர்கள் பறித்து கொண்ட அதே கம்பெனியை மறுபடியும் வாங்கி அவர் வெற்றிகரமாக நடத்தினாரா? நிறுத்துக்குரியவர்களே, நிறைய பேர் தங்களுடைய வாழ்க்கையில் எனக்கு வழி இல்லாமல் போயிடுச்சு, அது இல்லாமல் போயிடுச்சு, இது இல்லாமல் போயிடுச்சு என்று குறைப்பட்டு கொண்டே, குறை சொல்லிக்கொண்டே தங்கள் ஓட்டத்தை முடிக்கிறாங்க. ஆனால் கர்த்தருடைய பிள்ளைகளும் என்ன குறைகள் இருந்தாலும் அதன் மத்தியில் ஒரு வழியை ஆண்டவர் வைத்திருப்பார் என்று விசுவாசித்து நம்பி உண்மையாய் அவர் கை வாழுகிற பொழுது, முயற்சி எடுக்கிற பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிறார். இப்படிப்பட்ட மேலான கிருபைகளை எல்லாம் கர்த்தர் உங்களுக்கு தருவாராக. மனம் நொந்து போகாதீங்க, மனம் சோர்ந்து போகாதீங்க. முயற்சிகளை எடுக்கிறதுல நீங்கள் பின்வாங்கிறாதீங்க. என்ன ஒரு நிலைமையில் இருந்தாலும், என்ன ஊரில் நீங்கள் இருந்தாலும் தேவனாலே உங்களை ஆசீர்வதிக்க முடியும் என்பதை உங்களுக்கு நான் நினைவூட்டும்படியாக விரும்புகின்றேன். தொடர்ந்து நான் வாசிக்கிறேன், கவனியுங்கள். அப்போஸ்தலர் 10வது அதிகாரம் 2வது வசனம் முதல். அந்த நூற்றுக்கு அதிபதியாகிய கொர்நேலியு தேவ பக்தி உள்ளவனும் தன் வீட்டார் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனாக இருந்து ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை செய்து எப்பொழுதும் ஜெபம் பண்ணி கொண்டிருந்தான். தேவனுக்கு பயந்தவன் மிகுந்த தர்மங்களை செய்தான்.
தேவனுக்காக அவர் எப்பொழுதும் ஜெபம் பண்ணிகிட்டு இருந்தார் அப்படின்னு சொல்லி நம்ம வாசிக்கிறோம். அவர் கொர்நேலியோவை பற்றி பார்க்கும்போது நல்ல இன்ட்ரடக்ஷனை பைபிள் நமக்கு கொடுக்குது. எ வெரி குட் இன்ட்ரடக்ஷன் பீயிங் கிவன் டு கொர்நேலியஸ். அவர் நல்ல காட் ஃபியரிங் மேன், கடவுளுக்கு பயந்தார். தான் குடும்பத்தெல்லாம் கடவுளுக்குள்ள பயப்படும்படியாக நடத்தினார். இன்றைக்கி இப்போ நிறைய பெற்றோர்கள் கர்த்தருக்கு பயப்படுறாங்கிறது உண்மைதான், ஊழியக்காரங்களை நேசிக்கிறாங்கிறது உண்மைதான். ஆனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கை எப்படி இருக்குன்னா கடவுளுக்கு அவங்களுக்கு சம்மந்தமே இல்லை. பாஸ்டர் வந்திருக்காரு, ஜோமுனை வானா, ஜோமுனை கூட வரமாட்டேன்னு சொல்லி துணிகரமாக எதிர்த்து பேசுகிற பிள்ளைகளை காண்கிறோம். இப்படிப்பட்ட பெற்றோர்களுக்கா இப்படிப்பட்ட பிள்ளைகள் பிறந்திருக்கின்றன என்று நான் அநேக சமயங்கள் நான் வருத்தப்பட்டிருக்கிறேன். நாம் கர்த்தரோடு இருப்போம்னா நம்முடைய பிள்ளைகளை கர்த்தருக்குள்ளே நடத்தணுங்க. இவர் நடத்தினாருங்க, முடியும். அது காரியம், முடியாத காரியம் என்று ஒன்று அல்லவே அல்ல. அந்த ஞானத்தை ஆண்டவர்கிட்ட கேட்டு கண்டிப்பாக இருந்து ஸ்ட்ரிக்டாக வளர்த்து, பிள்ளைகளை வளர்த்து, ஜெபத்துக்குள்ளே வளர்த்து அவர்களை கிறிஸ்துவுக்குள்ளாக நடத்தும்படியாக மிகப்பெரிய பொறுப்பு நமக்கு இருக்கிறது. அந்த பொறுப்பில் கொர்நேலி வெற்றி பெற்றார். தன் குடும்பத்தார் அனைவரையும் கர்த்தருக்கு பயப்படும்படியாக செய்தார். அவர் எப்பொழுதும் ஜெபிக்கிறவராக அவர் இருந்தார் என்றெல்லாம் நான் காண்கிறோம். அவர் தன் குடும்பமாக கடவுளை தேடுறார், குடும்பமாக கர்த்தருக்கு பயப்படுறார். ஃபேமிலி அவங்க ப்ரேயர் பண்ணியிருப்பாங்க இல்லையா, டெய்லி நைட்டு பகலெல்லாம் குடும்ப ஜெபம்லாம் செஞ்சுருப்பாங்க. கூட்டங்களுக்கு பிள்ளைகளோடு அவர் போயிருப்பார். அப்படியே அவர் நல்ல ஒரு ஃபேமிலியை நல்ல ஜெபிக்கிற ஒரு குடும்பம். இந்த சமயத்தில் நான் காண வேண்டும், அவர் தன் குடும்பத்தோடு ஆண்டவரை தேடினார், தர்மங்களை அவர் அங்கே செய்தார் என்று நாம் காண்கின்றோம். அவர் அதோடு கூட அவர் திருப்தி அடையாமல் அவர் தன் கைகளை நீட்டினார், ஏழைகளுக்கு கைகளை நீட்டினார், ஊழியக்காரர்களுக்கு கையை நீட்டினார், ஊழியங்களுக்கு கையை நீட்டினார். நல்லா கவனிக்கணும், இன்றைக்கி ஆன்லைனில் ஊழியம் செய்கிறவங்க ஒரு சில கொரோனா வளர்த்து விட்ட ஊழியக்காரர்கள்லாம் இன்றைக்கி அரசர்களாக ராஜாக்களாக ஆட்சி செய்கிறாங்க. அந்த ஊழியம் இந்த ஊழியன்னு சொல்கிறாங்க. ஜனங்கள் அவர்களுக்கு கொட்டி கொட்டி கொடுக்குறாங்க. அதே நேரத்தில் ஒருவேளை உணவு கிடைக்காதா என்று ஏங்கி திரிகிற எத்தனையோ முழு நேர ஊழியக்காரர்கள் இருக்காங்க. யாராவது கூப்பிட மாட்டாங்களா, ஏதாவது ஒரு 5-10 கொடுத்துட மாட்டாங்களா, ஏதாவது ஒரு சாப்பாடு கிடைச்சிடாதா என்று ஏங்கி திரிகிற எத்தனையோ லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான ஊழியக்காரர்கள் இருக்காங்க. அவங்ககிட்ட தான் ஆண்டவர் இருக்காரா? இந்த மாதிரி டிவியில் அப்படி நின்று பேசுகிறவங்ககிட்ட தான் ஆண்டவர் இருக்காரா? இந்த மாதிரி சாப்பாடு கிடைக்காதா, ஒரு நேரம் உணவு கிடைக்காதான்னு ஏங்கி திரிகிற ஊழியக்காரர்கள்ட்ட ஆண்டவர் இல்லையா? 2 பேர்கிட்டையுமே ஆண்டவர் இருக்காருங்க. அவர்களை நான் குறை சொல்ல வரவில்லை, கர்த்தர் அவர்களை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். ஆனால் கொட்டி கொட்டி கொடுக்குற ஜனங்களே, இதே போல் ஏழை ஊழியக்காரர்கள் உண்டு என்பதை நீங்கள் மறவாதிருங்கள். ஏதாவது ஒரு சான்ஸ் கிடைக்காதா, ஏதாவது ஒருத்தர் காசு கொடுக்க மாட்டாங்களா, ஏதாவது ஊழியம் கொடுக்க மாட்டாங்களா, ஜோமுனை கூட்ட மாட்டாங்களான்னு ஏங்கி திரிகிற ஊழியக்காரர்கள் உண்டு. பிரியத்துக்குரிய அவர்களையும் நாம் தாங்க வேண்டும், அவர்களையும் நாம் ஆதரிக்க வேண்டும். ஸ்டார் ஊழியக்காரங்களுக்கு நீங்கள் கொடுக்கறதுனால கொடுக்காதனால ஒன்றுமே இல்லை, கூட குறையப்படும். அவங்களுக்கு ஏற்கனவே நிறைய வருமானங்கள் இருக்கிறது. இதே போல் ஏழைகள் ஊழியக்காரர்கள், வளர்ந்து கொண்டிருக்கிற ஊழியக்காரர்களுக்கு, கையிலிருந்து பணம் போட்டு செலவழிக்கிற எங்களை மாதிரி ஊழியக்காரர்களுக்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் ஆதரவளிக்க வேண்டும். பிரியத்துக்குரியவர்களே, உங்கள் கைகளை நீங்கள் நீட்ட வேண்டும் என்று உங்களை அன்போடு கூட நான் நினைக்கின்றேன். நாம் எப்பொழுதுமே உடைய வாழ்விலே ஊழியக்காரர்களை பார்க்கும்போது கேவலமாக பார்க்கக்கூடாது, காணிக்கைக்காக வர ஊழியக்காரன் நினைக்கக்கூடாது. ஐயோ, உங்களெல்லாம் கர்த்தருடைய ஊழியக்காரங்க, ராஜாக்களுடைய ஆசாரியர்கள், ஊழியக்காரர்கள், லேவியர்கள், அவர்களுக்கு உகந்த மரியாதை அளிக்க வேண்டும். அவர்களுக்கு தகுந்தபடி அவர்களுக்கு நாம் ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும், முடிந்த காணிக்கை கொடுக்கணும், இல்லைன்னா அன்பாக பேசி அனுப்பணும். அவர்களை பார்த்தவொடனே கை நீட்டக்கூடாது, கேவலமாக நம்ம பேசக்கூடாது. கொர்நேலியு அள்ளி கொடுக்கிறவராக இருந்தார், ஊழியங்களையும் ஊழியக்காரர்களை நேசிக்கிறவராக இருந்தார், தான தர்மங்களை அவர் செய்கின்றவராக இருந்தார். அந்த இடத்துல வாசிக்கிறோம் பார்த்தீங்களா, ஜனங்களுக்கு மிகுந்த தர்மங்களை சாப்பாடு கொடுத்துருப்பார், நிறைய அவர் அள்ளி கொடுத்துருப்பார். அதனால தான் பைபிளே அதை பற்றி சொல்லுது. இப்போது கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, கடவுளுக்கு பயப்படுறாங்க, குடும்பமாக கடவுளுக்கு பயப்படுறாங்க, குடும்பமாக கடவுளை தேடுறாங்க. இதுக்குரியவர்களே, அவங்க உண்மையிலேயே ஜெபிக்கிறாங்க, அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. ஆனால் அந்த தான தர்மம்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அப்படின்னா என்னன்னே இன்றைக்கி ஜனங்களுக்கு தெரிவதில்லை. ஒரு கூட்டத்தார் இன்றைக்கி கடவுளுக்காக நான் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேங்காங்க, ஆனால் தான தர்மம் செய்யணும், செலவழிக்கணும் அப்படின்னா இல்லை எனக்கு தெரியவே தெரியாது என்று ஒதுங்கி கொள்கிறாங்க. ₹1 கூட நாம் ஊழியத்திற்கு கொடுத்து விடக்கூடாது, எல்லாவற்றையும் நாம் இலவசமாய் பெற்றுக்கொள்ள வேண்டும், ஆனால் நம்ம கையிலேருந்து காசு செலவழிச்சிடக்கூடாது என்று நிறைய பேர் இருக்கிறாங்க. எப்படி அது முடிகிறது என்று எனக்கு தெரியவில்லை.
எத்தனையோ பேர்களை என்னுடைய வாழ்க்கையிலே நான் சந்தித்து விட்டேன். நல்ல ஜெபம் பண்றாங்க, ஆவியில நிறையிறாங்க, நல்லா ஆவிக்குரிய ஊழிய வாஞ்சலாம் இருக்கான, செலவழிக்கணும் நான் ₹1 தர மாட்டேன், ஒரு பைசா செலவழிக்க மாட்டேங்கிறதுல கரெக்டாக இருக்காங்க, ஸ்ட்ரிக்டாக இருக்காங்க. இது எந்த வகையிலே அவர்களுக்கு யார் கற்றுக் கொடுத்தது என்று தெரியவில்லை. ஏசப்படி அன்பு நம்மை நிறைக்கின்ற பொழுது நம்முடைய பணத்தை எடுத்து வீசுவதற்கு நான் தயங்கவே மாட்டோம். தேவனுக்காக கொடுப்பதற்காக நம்முடைய பணம் பயன்படுகிறது என்றால் அதை விட ஒரு சிறப்பான காரியம் என்ன இருக்க முடியும்? கர்த்தருடைய ராஜ்யம் கட்டப்படுகிறது. ஒரு ஏழை ஊழியக்காரனுக்கு உணவை வாங்கி கொடுக்குற ஒரு கூட்டம் நடக்குது, வாலிபர்கள் நடத்துறாங்க. அவங்களுக்கு சாப்பாடு கொடுப்பதில்லை, அவங்களுக்கு சில காணிக்கைகளை கொடுப்பதில்லை, உற்சாகப்படுத்துவதில்லை, கொட்டடிச்சு வாங்கி கொடுப்பதில்லை, கீபோர்டு வாங்கி கொடுப்பதில்லை. என்ன குறைந்துவிட போகிற? அதை விட என்ன சந்தோஷம் இருக்க முடியும்? பிரியத்துக்குரியவர்களே, தான தர்மங்களை செய்தார், உணவை கொடுத்தார் கொர்நேலியு. அவர் வெறுமையை ஜெபிக்க மாத்திரம் செய்யல, அள்ளி கொடுத்தார். அதுதான் அவரை குறித்து நாம் காண்கின்ற மிகப்பெரிய நல்ல காரியம். முதல் பாதியை செய்கிற ஜனங்கள் அடுத்த பாதியை செய்வதே இல்லை. அவர்களுக்கு யார் அப்படி சொல்லி கொடுத்தாங்கன்னு தெரியல. அவங்களுக்கு விருப்பமே இருப்பதில்லை, யாருக்கும் அவர்கள் கொடுப்பது கிடையாது. இல்லை, கிறிஸ்துவின் அன்பை நம்மை நிரப்புகிற பொழுது நம்முடைய பணம் நமக்கு பெரிதாக தெரியாது. பணத்தை எடுத்து கொடுப்பதற்கு நாம் தயங்க மாட்டோம், பணத்தை செலவழிப்பதற்கு தயங்க மாட்டோம். ஏழைகளுக்கும் ஊழியங்களுக்கும் ஊழியக்காரர்களுக்கு உணவளிப்பதில்லை, கட்டடங்களை கட்டி கொடுப்பதில்லை நாம் தயங்க மாட்டோம். அது நமக்கு ஒரு நாளும் குறைச்சலை தராது. ஊழியத்துக்கும் ஊழியக்காரனுக்கு கொடுத்து நம்ம ஒரு நாளும் கெட்டு போக மாட்டோம். அது மாதிரி தெரிஞ்சுங்க. சமீபத்தில் நம்ம 3வது சனிக்கிழமை ஆசிரியத்தில் கூட்டம் நடத்துகிறோம் பார்த்தீங்களா? எங்கெல்லாமோ வேனில் வருவாங்க. எல்லா வேன்களுக்கான செலவை எனது குடும்பத்தார் ஏற்றுக்கொள்வார்கள். அங்கேருந்து வாரோன்னு சொல்லி பல வருஷமாக எத்தனையோ பேர் வேனில் வராங்க. ரொம்ப தொலைவில் தான் வருவாங்க. அதுக்கு நிறைய பணம், தூரம் அதிகரிக்க காசு ஜாஸ்தியாகும். எல்லாத்துக்கும் அம்மா பணம் செட்டில் பண்ணுவாங்க. அப்போ அப்படி அங்கே போய் இங்கே போய் வரும்போது பக்கத்தில் ஒரு இடத்துல மறித்து ஒரு குடும்பத்தார் நாங்களும் அதில் ஏறி வரோன்னு சொல்லி அவங்களும் ஏறி வராங்க. ரொம்ப சந்தோஷம். பிரித்துக்குரியவர்களே, அப்படி அவங்க ஏறி வரும்போது ஏற்கனவே வேன் முழுக்க கூட்டம். அப்போது அவங்க ஃபோன் மேலே ஃபோன் போட்டு கூட்டமாக இருக்குது சொன்னால், நீங்கள் வேறு வேன் எதுவும் வருதில்லை, அந்த ஒரு வேன் தான் வருது அப்படின்னு அவங்க உள்ளே போய் ஏற்கனவே உட்காந்துருந்தவங்கள நீங்கள் நின்றுட்டு வாங்க, இவ்வளோ தூரம் உட்காந்துட்டு வந்திருக்கீங்க, நாங்கள் உட்கார தான் செய்வோம்னு சொல்லி சண்டை போட்டு, பிறகு இங்கே கூட்டத்துக்கு இங்கேயும் ஒரே சண்டை போட்டு, போகும்போது முதல்ல ஏறி உட்காந்து இடம் பிடிச்சிட்டு அங்கே இருந்தவங்ககிட்ட சண்டை போட்டு, சண்டை உச்சகட்டமான பொழுது கெட்ட வார்த்தைகளை சொல்லி தீட்டி, பிரியத்துக்குரியவர்களை எங்கே வந்திருக்கிறோம் என்பதை மறந்து, அங்கே அந்த வேனில் வந்தவங்க ஒரு சிலர், இனி நாங்கள் கூட்டத்துக்கே வரமாட்டோம், இப்படி எங்களை திட்டினாங்க, நாங்கள் வரவே மாட்டோம்னு சொல்லி ஆண்டவரை புதிதாக ஏற்றுக்கொண்டுக்கிற அநேகர் பின்வாங்கி போகிற அளவுக்கு இந்த குடும்பத்தாரே நடந்துக்கிட்டாங்க. இங்கே வந்தால், கூட்டத்துக்கு வந்தால் நல்ல ஜெபம், நல்ல விடுதலை, உயிரை காப்பாற்றுறார், நல்ல சாப்பாடு, இதெல்லாம் போதான்னு சொல்லி வேன்கள் அங்கங்கே வரும்போது வேன்களை மறைத்து ஏறிக்கொண்டு அங்கே இருக்கிறவங்கள இந்த வசதிகள் போதான்னு சொல்லி உள்ள இருக்க கொண்டு சண்டையும் போட்டால் இது என்ன நியாயம்? கர்த்தருடைய ஊழியத்துக்கு வரோம், நமக்கு ஊழியத்தில் ஜீவனையே கொடுத்துருக்காரு, பஸ் டிக்கெட் கூட போட விருப்பம் இல்லையா? மக்களுடைய மனநிலைமை எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அது பஸ் டிக்கெட் ஏன் நம்ம எடுக்கணும்? நமக்கு எல்லாம் ஓசியில் கிடைக்கிது, அவனுக்கு எங்கே இருந்தோ காசு வருது, அவன் கொடுக்குறான், நம்ம போவோம்னு சொல்லிட்டு ஜனங்கள் வர்றாங்க. ஆனால் இந்த பணம் எங்கே இருந்தோ வருகிற பணம் அல்ல, என் குடும்பத்தாருடைய ரத்தம் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை எடுத்து வாயை கட்டி வயிற்றை கட்டி அந்த பணத்தை கொடுக்குறோம். ஆனால் இவங்கள பாருங்கள், நாங்கள் ஏன் பஸ்ஸில் வரணும், நாங்கள் ஏன் டிக்கெட் எடுக்கணும், நாங்கள் ஏன் செலவழிக்கணும்னு சொல்லி அந்த பஸ் டிக்கெட் கூட எடுக்காதபடிக்கு பயங்கரமாய் சண்டை போட்டதை அறிந்து நான் அதிகமாக வேதனைப்பட்டேன். பிரியத்துக்குரியவர்களே, ஒன்றை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு சில நேரங்களில் ஆண்டவர் இலவசமாய் தருகிறார், ஏன்னா நம்மகிட்ட இல்லை. எலியாவுக்கு அந்த காக்கா தான் இறைச்சியை கொடுத்தது, அப்பத்தை கொடுத்தேன்னா எலியாட்ட இல்லை, ஒன்றும் இல்லை. சாரி பார்த்து தான் கொடுத்தாங்க, சாப்பாடு கொடுத்தாங்கன்னா ஒன்றும் இல்லை. இல்லாத நேரங்களிலே நாம் இப்படியாக வேன்களில் வருவதும், இல்லைன்னா நம்ம சாப்பாடு சாப்பிடுவதும், நம்ம அந்த சர்ச்சிலேருந்து கொடுக்கப்படுகிற பணங்களிலாலே நாம் நம்முடைய தேவையில் சந்தித்துக் கொள்ளவும் தவறல்ல. நமக்கு எல்லாம் இருக்கும் பொழுதும் நான் வேனில் தான் வருவேன், நான் உட்காந்துட்டு தான் வருவேன், நான் நிற்க மாட்டேன், என் குடும்பத்தில் யாருக்கு நின்று பழக்கம் கிடையாது, நாங்கள் உட்கார்ந்து தான் வருவோம்னு சொல்கிறதும், அங்கே வர ஜனங்களை திட்டுவதும் சண்டை போடுவதும் எந்த விதத்தில் நியாயம் சொல்லுங்கள்? எந்த விதத்தில் நியாயம்? நமக்கு எல்லா வசதிகளும் இருக்கிற நம்ம ஒரு பஸ்ஸில் உழைத்துக்கு போவோம், நம்மளே ஒரு காரை பிடிச்சி போவோம், இல்லை சொந்தமாக வாகனம் வாங்கி வருவோம். அங்கே போயிட்டு எனக்கு ஏன் காசு தரலை, என்ன ஏன் நீங்கள் அனுப்பலன்னு சொல்லி சண்டை போடுவதில் என்ன இருக்குது? பிரியத்துக்குரிய மக்களுடைய மனநிலைமையெல்லாம் இன்றைக்கி பெற்றுக்கொள்வதில் தான் இருக்கிறது அன்றி கொடுக்க வேண்டும் என்கிற அந்த ஒரு பழக்கம் இன்றைக்கி அநேகருக்கு இருப்பதில்லை. இதை நினைத்து நாம் வருத்தப்படுகிறோம், வேதனைப்படுகிறோம். கொர்நேலியு தான தர்மங்களை செய்தார்.
கொர்நேலியை அள்ளி கொடுத்தார், ஊழியக்காரர்களை நேசித்தார், ஊழியக்காரர்களுக்கு அள்ளி கொடுத்தார். இதை நாம் இந்த இடத்துல நாம் பார்க்கிற பொழுது அதிகமாய் சந்தோஷப்படுகிறோம். பைபிளை சுமந்து கொண்டு ஆலயத்துக்கு செல்கிற நாமும் கூட இந்த கொர்நேலி இடத்திலிருந்து ஒரு நல்ல பாடத்தை நாம் கடித்து கொள்ள வேண்டும். நாம் கண்டிப்பாக நாமும் கூட கொடுக்கிறவர்களாக மாற வேண்டும் என்பதில் சந்தேகமே இல்லை. பாருங்கள், எப்பொழுதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். எப்பொழுதும் அவர் ஜெபம் பண்ணுறார். காலையில் ஜெபமோ நைட்டு ஜெபம். இடையில நம்ம உலகப்புறமான வேலையை பார்க்குறோம். இடைப்பட்ட நேரத்தில் கூட நேரம் ஒரு 5 நிமிடம் கிடைக்கும் என்றால் அப்பொழுதும் ஜெபம். நாம் யாரிடத்தில் அதிகமாய் பேச ஆசைப்படுகிறோம் என்பதை கண்டிப்பாக இப்பொழுது யோசிக்க வேண்டும். உங்கள் அம்மாகிட்டே பேசிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் அண்ணங்கிட்டே தம்பிக்கிட்டேயே எப்போ பார்த்தாலும் பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? உங்கள் கணவன்கிட்டயே உங்கள் மனைவிகிட்டேயே எப்போ பார்த்தாலும் பேசணும்னு ஆசைப்படுறீங்க? உங்கள் பிள்ளைகள்கிட்டயே பேசிகிட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறீங்களா? இல்லை உங்கள் வாலிபர்களே உங்கள் நண்பர்கள்ட்டையே எப்போ பார்த்தாலும் பேசிக்கிட்டே இருக்கணும்னு ஆசையாக இருக்குதா? அவனை எப்போ பார்ப்போம், எப்போ என் மனசில் உள்ளதெல்லாம் சொல்லுவோன்னு சொல்லி நீ காத்திருக்கீங்களா? எனது தாயார் ஒரு விசை ஒரு இன்டர்வியூக்காக நாங்கள் போயிருக்கும் போது அவங்க அக்காவை பல வருஷத்துக்கு அப்புறம் சந்திக்கிறாங்க. இன்டர்வியூ மத்தியானம் நாங்கள் காலையில் போயிட்டோம். ஒரு 5 மணி நேரம் ஆச்சு, 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இப்போ நான் வந்தோன்னே கேட்டேன், என்னம்மா அவங்க அக்காவை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் பார்த்தோன்னே பேசிக்கிட்டே இருக்கீங்க? ஆமாம், அது 5 மணி நேரம் கூட எனக்கு போதில்லை, இன்னும் கூட கொஞ்சம் நேரம் நாங்கள் பேசியிருப்போம் அப்படின்னாங்க. மனிதர்களை பார்க்கிற பொழுது மணிக்கணக்காக நாம் பேசுகிறோம். நல்லது, இன்றைக்கு அந்த அக்கா இல்லை. பிரியத்துக்குரியவர்களே, இந்த பூமியில யாரும் நம்மோடு கூட நிரந்தரமாக இருக்க போவது கிடையாது. கடைசி வரைக்கும் நிரந்தரமாக இருக்க போவது ஆண்டவர். அவரிடத்துல எப்பொழுது பார்த்தாலும் கொர்நேலியை பேசி கொண்டிருந்தார். எப்பொழுது பார்த்தாலும் அவர் ஆண்டவரோடு இணைந்திருந்தார், ஜெபித்து கொண்டிருந்தார். மனிதர்களிடத்துல பேசுவதை விட ஆண்டவரிடத்துல பேசுவது உத்தமம் என்று அறிந்திருந்தார். நானும் கூட இதை போல எப்பொழுது பார்த்தாலும் ஜெபித்து கொண்டே இருக்க ஆசைப்படுகிறேன். ஆண்டவரிடத்தில் தான் அதிகமாக பேசியிருக்கிறேன் என்று என்னால் தைரியமாய் சொல்ல முடியும். கொர்நேலியை பின்பற்றுகிற நாமும், கொர்நேலியை குறித்து வாசிக்கிற தியானிக்கிற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாமும் கூட ஆண்டவரிடத்தில் அதிகமாக நாம் எப்பொழுதும் ஜெபித்து கொண்டிருக்க வேண்டும். ஆண்டவர் மாலை நேரம் வந்தாலே ஊழியத்தெல்லாம் தூர வச்சுட்டு அவர் கூடவே ஒட்டிக்கிட்டே இருந்த அந்த ஒட்டுப்புள் மாதிரி இருந்த சீசர்களையும் தூர வைத்து விட்டு தனித்து மலைக்கு சென்று பிதாவோடு பேசிக்கொண்டே இருந்தார், ஜெபித்து கொண்டே இருந்தார். அதுதான் வெற்றியுடைய சூத்திரம். மார்னிங் டைம் ப்ரேயர், ஈவினிங் டைம், மார்னிங் டைம் மினிஸ்ட்ரி, ஈவினிங் டைம் ப்ரேயர். இந்த சூத்திரத்தால் தான் அவர் மாபெரும் வெற்றி அடைந்தார், மாபெரும் அதிசயங்களை செய்தார். பிரியத்துக்குரியவர்களை, இப்படியாக கொர்நேலியை போல நாம் வாழுகிற பொழுது என்ன ஆகுது பார்த்தீங்களா? அங்கே அந்த தேவதூதன் ஒருத்தர் சொல்கிறார் பாருங்க. அப்பொழுது அவன், அதான் 4ஆம் வசனம், உன் ஜெபங்களும் உன் தர்மங்களும் தேவனுக்கு நினைப்பூட்டுதலாக அவர் சந்ததியில் வந்து எட்டியிருக்கிறது. கடைசியில் தேவதூதனே வந்துடுறாரு. ஆண்டவரே சாட்சி சொல்றாரு, என் மகன் எப்பொழுதும் ஜெபம் பண்றான், தான தர்மம் பண்றான். வெறும் நாட் ஓன்லி பிரேயர், he is also a generous giver. He is a generous man and what he has given has reached me அப்படிங்கிறார். என்னை பரலோகத்தை எட்டிருச்சு அப்படிங்க சாட்சி பரலோகமே சாட்சி கொடுக்கிறது. நீங்கள் ஜெபிக்கிறவர்களாக கொடுக்கிறவர்களாக இருந்தால் பரலோகத்தில் உங்களுக்கு ஒரு சாட்சி கொடுக்கப்படும். தேவனே தூதர்களை அனுப்பி உங்களை தேடி வருவார். நான் இதில் தொடர்ச்சி அடுத்த நாளில் காண்போம். உங்களுக்காக ஜெபிக்கும்படியாக விரும்புகிறேன். கண்களை மூடுவீர்களாம். எல்லாரும் நான் கண்களை மூடுவோம். காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. காடு மேடு ஓடிய ஆடு என்று என்னை வெறுத்திடவில்லை. நாடி என்னை தேடிய தயவல்லவோ, பாடுவேன் வாழ்வெல்லாம் இன்பம் அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானையா, அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானையா. ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். ஆனந்த ஒளி பிறக்கும், வாழ்வெல்லாம் வழி திறக்கும். அன்புள்ள ஏசையா. ஏசையா உம் பிள்ளை நானையா. அப்பா பிதாவே, இந்த நாளில் கூட எங்களோடு பேசிய வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். ஜெபம் முக்கியம், குடும்பமாய் கர்த்தரை தேடுவது முக்கியம், கொடுப்பது முக்கியம். கொடுப்பது என்றால் ஒரே ஒரு ஊழியக்காரனுக்கு கொடுப்பதல்ல, ஏழை ஊழியர்களையும் வளர்கின்ற ஊழியர்களையும் தாங்குவது அதுவும் முக்கியம் என்று சொல்லி
இந்த நாளிலே ஒரு அற்புதமான பாடத்தை ஆண்டவரை நீங்கள் கற்றுக் கொடுத்துருக்கிறீங்க. அதற்காக உங்களுக்கு நன்றி அப்பா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆண்டவரை நம்மை துதிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த அருமையான நாளிலும் கூட தகப்பனே, கொர்நேலியுவை போல எங்களை மாற்ற வேண்டும் ஆண்டவர். கொர்நேலியுவை போல கொடுக்கிற ஒரு மனதை எங்களுக்கு தர வேண்டும். தான தர்மங்கள் செய்கிற ஒரு மனதை தர வேண்டும். ஊழியர்களை தாங்குகிற ஒரு மனதை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். வெறுமன ஜெபம் போதாது, கொடுக்கிற கையும் வேண்டும் என்று சொல்லி அறிந்து தகப்பனை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ரபானா ஷஹலா கத்தனா போலா இழந்து கொண்டே போய் கொண்டிருக்கிறேன். என் பணமெல்லாம் என்னை விட்டு போய்கொண்டே இருக்கிறது. என் வருமானமெல்லாம் குறைந்து கொண்டே இருக்கிறது. என் தேவைகள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. நான் மூழ்கி கொண்டிருக்கிறேன் ஐயா, எனக்காக ஜெபியுங்கள் என்று சொல்லுகிற ஒரு சகோதரன் உண்டு. உங்கள் தேவைகளை கர்த்தர் அறிந்திருக்கிறார். நிச்சயமாக உங்களுக்கு புது நீரூற்றை பாய்ச்சி உங்களுடைய வருமானங்களை பெருக பண்ணி உங்கள் செலவினங்களை குறைத்து உங்களை வாழ வைப்பேன் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். ரந்தா ரப்பா நபா ரபா லஹர் ரபா நர தூரி யாக்கபா ரகரா. உங்களுடைய தொழிலை உங்கள் தொழிலோடு போட்டியிட்ட ஒருவர் உண்டு சகோதரா. அவர் உங்களை அழிப்பேன் என்று சொல்லி உங்களுக்கு விரோதமாய் செய்வினை வைத்து ஒன்றன்பின் ஒன்றாக நிறைய இழப்புகளை உங்களுக்கு கொண்டு வந்து குடும்பத்திலும் தொழிலும் அநேக காரியங்களை பறித்து கொண்டார். செய்வினையாலே உன்னை இப்படியாய் நான் அழித்தேன் பார் என்று சொல்லி கங்கணம் கட்டுற இன்னும் செய்வேன்னு சொல்கிறார். கவலைப்படாதீங்க. யுத்தத்தில் வல்லவரான ஆண்டவர் உங்களுக்காக யுத்தங்களை செய்து உங்களுக்கு விரோதமாக இப்படியாய் மந்திரவாதங்களை சேர்ந்த மனிதனை மடங்கடிப்பார். நீங்கள் இழந்து போன எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீர். உங்களுக்கு என்ன தீங்கையெல்லாம் அந்த மனிதன் செய்தானோ அந்த தீங்கு எல்லாம் இந்த நாளிலிருந்து அவன் தலையில் திரும்புவதை நீங்கள் பார்ப்பீர்கள். ரஹீமால் தரியால் கரபோல் கக்கருனியாபாரா. ஒரு குறிப்பிட்ட வியாதி உன்னை தாக்கினபடினாலே வாலிப மகளை எங்கெல்லாமோ நீ கடந்து போனாய். நீ யாரெல்லாமோ தேடி போனாய். எந்த மருத்துவத்தையெல்லாம் தேடி போன உனக்கு சுகமாகாதபடி நாளுக்கு நாள் அது அதிகரித்து கொண்டே போகிறது. ஒரு குறிப்பிட்ட ஆவி உன்னோடு போராடுகிறது. அது உன் மீது ஏறி நிற்கிறது. கர்த்தர் அதை கடிந்து கொள்கிறார். கர்த்தர் இந்த நேரத்தில் அந்த வியாதியை கொண்டு வருகிறது பொல்லாத ஆவியும் அப்புறப்படுத்துகிறார். இந்த நாளிலிருந்து இலவசமான சுகத்தை நீ பெற்றுக்கொள்வாயாக. ஓராபா காபாலா ரீபாலா காராபாலா ரீபோனா காராபானா ரியா காரா என் அரபுனியா சாந்துரனியாரா காரா. நீ இன்னும் உயர்த்துவேன். வாலிப மகனை படித்து முடித்து இப்பொழுது நீ வேலைக்குள்ளே வந்திருக்கிறாய். ஆண்டவர் இந்த வேலையை தந்திருக்கிறார். எனக்கு நீ பிரியமாய் வாழ்கிற பொழுது இன்னும் அதிகமான உயர்வுகளை உனக்கு தருவேன் என்று ஆண்டவருடைய ஆவியானவர் சொல்லுகிறார். ரீபா காந்தா ராணியாரா பாலா சுந்தரோனியா பா காபோனாரா. அவனுடைய கண்கள் பூமி எங்கும் உலாவுகிறது. யாராவது என்னை தேட மாட்டார்களா? யாராவது எனக்கு உண்மையை ஊழியம் செய்ய மாட்டார்களா என்று கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவி கொண்டிருக்கிறது. யாராவது அப்படி ஊழியம் செய்கிற பொழுது அவர்களை நான் பல மடங்கு ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அங்கா பானா தம்பாரானா தியா தூபா காபாலா கரா. என் ஜனங்கள் என் மீது இருக்கிற அன்பிலே குறைந்து வருகிறார்கள். என்னை தேடுறவங்க உண்மையாய் தேடுறவங்க குறைஞ்சி வராங்க. இந்த உலகத்தை நோக்கி ஓடி போட்ட எண்ணிக்கை, பாதாளத்தை நோக்கி ஓடி போறோட எண்ணிக்கை அதிகரித்து கொண்டே போகிறது என்று ஆண்டவர் அங்கலாய்க்கிறார், வருத்தப்படுகிறார். அப்பா உதவி செய்யுங்க. வியாதிப்பட்டவர்களை தூக்கி நிறுத்துங்க. மரணக்கண்ணிகளை தெரித்து போடுங்க. சாப்பிட முடியல, தூங்க முடியல, நடக்க முடியல, வேலைக்கு போக முடியல, குடியை விட முடியல, கடன் வாங்குற பழக்கத்தை நிறுத்த முடியல, தேவையற்ற நண்பர்கள் தேவையற்ற பழக்கங்கள் நிறுத்த முடியல. ஐயோ என் வாழ்க்கை கசப்பாக இருக்கிறது, நான் ஏன் வாழணும், தற்கொலை எண்ணங்கள் அதிகரித்து கொண்டே போகிறது. அவன் என்னை அப்படி பண்ணிட்டு அவனை கொலை செய்யணுங்கிற வெறி எனக்குள்ளே அதிகரிக்கிறது என்று சொல்பவர்களுக்கெல்லாம் உதவி செய்யுங்க. தனிமையில் நிற்பவர்கள், பெற்றோர்களை இழந்தவர்கள், கணவனை இழந்தவர்கள், மனைவியை இழந்தவர்கள், ஆண்டவர் வேலையை இழந்தவர்கள், சொத்துக்களை இழந்தவர்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யுங்க. வாலிபர்களை ரட்சியுங்க. வயதானவர்களை விழுந்து விடாதபடி பார்த்து கொள்ளுங்க. நீண்டகாலமாய் திருமணம் ஆகல, குழந்தை இல்லைங்கிறவருக்கு அற்புதம் செய்யுங்க. மகிமைப்படுங்க. எல்லா ஊழியங்களையும் ஆசீர்வதிங்க. முக்கியமாக நான் ஆசிரியர் திராட்சைப்பழ தோட்ட ஊழியம் நேசிக்கிற, நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, தாங்குகிற ஒவ்வொரு கரங்களையும் ஆசீர்வதிங்க. அடைக்கலான் குருவி முதியோர்கள் தாங்க அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க. மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமையோருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்மாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒருபொழுதும் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாடி அந்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு இன்றைக்கு சில காலங்களில் நிலைத்திருப்பதா. அல்லேலூயா, அல்லேலூயா. காட் பிளஸ் யூ.